வணக்கம். இன்னைக்கு நான் மும்பைல எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஜ் அலி. இப்போ நான் ஹஜ் அலி வாசல்ல இருக்கேன். உள்ள போயிட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மும்பையில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஹாஜி அலி தர்காவோட அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 14ஆம் நூற்றாண்டில் உஸ்பெகிஸ்தானில் ஒரு பெரு வணிகராக திகழ்ந்தவர் தான் ஹாஜி அலி ஷா புகாரி. அவர் வணிகர் மட்டும் இல்லாமல் ஒரு இறை நேசராகவும் திகழ்ந்திருக்காரு. தன்னுடைய செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு அளவில்லாமல் அள்ளி கொடுத்து அவங்களோட சந்தோஷத்துல தான் தன்னோட மகிழ்ச்சியை அவர் கொண்டாடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இஸ்லாத்தோட இனிய தத்துவங்களை பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணித்து அங்குள்ள மக்களிடையே எடுத்துரைத்தும் வந்தார் ஹாஜி அலி. அதுக்கப்புறம் அவர் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கும் போது திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு. அந்த உடல்நல குறைவையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவரோட கண்ட கனவு ஒண்ணு நினைவாகணும் அப்படின்னு அரபிக்கடல் வழியா இந்தியாவை நோக்கி பயணிக்க வச்சது. தன் தாய் கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய சகோதரரையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டாரு ஷாஜி அலி. மிக சிறந்த ஒரு ஆச்சரியமா அரபிக்கடலை விட்டு மும்பை மண்ணை அவர் மிதிச்சதுமே அவருக்கு ஏற்பட்டிருந்த உடல்நல கோளாறு முற்றிலும் குணமாயிருக்கு. அந்த கடற்கரை பகுதியிலே ஏக நாயனாக் அல்லாவை வணங்கிய ஷாஜி அலி இனி இந்த பகுதியிலேயே நம்ம தங்கி விடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு. இத தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் மூலமா எழுதி அதையும் தன்னுடைய சகோதரர்கிட்ட கொடுத்து உஸ்பெகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிட்டாரு ஹாஜி அலி. மும்பையில் தங்கியிருந்த ஹாஜி அலி அங்குள்ள மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சிறப்பா எடுத்துரைச்சாரு. உயிருக்கும் மேலா இருந்த ஒரு சிலர் ஹாஜி அலிக்கு சீடர்களாக மாறினாங்க. ஒரு நாட்டையே ஆளக்கூடிய செல்வம் படைத்த ஹாஜி அலி அந்த செல்வத்தை துறந்து, சுற்றங்களை துறந்து, சொந்த நாட்டை துறந்து, உறவுகளை துறந்து அல்லாவின் மீது கொண்ட பற்றால் பக்கீர் ஷாவை போல மும்பை கடற்கரை மண்ணில சுற்றி திரிந்திருக்காரு. 1431ஆம் ஆண்டு தான் இந்த உலகத்தை விட்டு இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறத அறிஞ்ச ஹாஜி அலி தான் இறந்து விட்டால் உடனே என்னோட உடலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க அடக்கம் செய்ய வேண்டான்னு சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு மாறாக இந்த உலகத்துல தனக்கு அணிவிக்க கூடிய கடைசி துணியான கஃபனை இந்த கடலில் விட்டுடுங்க, அது எங்க கரை ஒதுங்குதோ அந்த இடத்துலயே என்ன நல்லடக்கம் செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய சீடர்களுக்கு ஹாஜி அலி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவரோட உயிரும் பிரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த துக்கத்தை சீடர்களால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அவர் சொன்னபடியே கஃபன் அப்படிங்கிற துணியை கடல்ல விட்டாங்க. அந்த துணியும் அங்கிருந்த கடலோட நடு பகுதியில ஒரு மேட்ல கரை ஒதுங்குச்சு. அங்கேயே அவர்களுடைய சீடர்கள் ஹாஜி அலியை நல்லடக்கம் செஞ்சு அவருக்காக ஒரு தர்காவையும் கட்டமைச்சிருக்காங்க. அந்த தர்கா தான் இப்போ மும்பைல ஒர்லி பகுதியில ஹாஜி அலி தர்காவா இருக்கு. இந்த தர்காவை பாக்குறதுக்காக தினமும் லட்சக்கணக்கான மக்கள் ஜியாரத் செய்ய வராங்க. கடலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த தர்காவோட பாதைய பெரும்பாலும் கடல் நீர் மூடி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சில நேரத்துல மட்டும்தான் அந்த கடல் நீர் விலகி மக்கள் வரதுக்கான வழி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹ் ஹாஜி அலி தர்காவிற்கு கொடுத்திருக்காரு. இந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சிறப்பு என்ன அப்படின்னா, பளிங்கு தூண்கள்ல அல்லாவோட 99 திருநாமங்களையும் கலைட்டாஸ்கோப்ல பாக்குற மாதிரியான வடிவங்களை போல பச்சை சிவப்பு நிறங்கள்லயும் எழுதப்பட்டிருக்கும். அதோட அழகு காண்பவர்களை மாஷா அல்லான்னு சொல்ல வைக்கும். இத்தகைய பெருமைக்குரியவர் தான் ஹாஜி அலி ஷா புகாரி. குஜராத்ல ஒரு கோவிலுக்கு கடல் வழிவிடுற மாதிரி மும்பைல இந்த தர்காக்கு கடல் வழிவிடுது. இந்த ஹஜ் அலி தர்காவை நான் ஃபுல்லாவே விசிட் பண்ணேன். அப்படி விசிட் பண்ணும்போது தர்கா நடுவுலையும் சுத்தி கடலும் அங்க உள்ள பூ வாசமும் சேர்ந்து மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. இது எல்லாத்தையும் நாம சுத்தி பார்த்துட்டு வரும்போது ஒரு பக்கம் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க கூட்டம்லாம் கூடிட்டு இருந்தாங்க. என்னடா இது தர்காக்குள்ள பாட்டு சவுண்டான்னு போய் பார்த்தா அங்க இஸ்லாமியர்கள் தங்களோட பாடல்களை இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வச்சு சூப்பரா பாடிக்கிட்டு இருந்தாங்க.
அதையும் கொஞ்ச நேரம் ரசிச்சோம். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தர்காக்கு ஒரு நமாஸ் பண்ணிட்டு ஃபைனலா அங்க இருந்து நான் வெளியில வந்துட்டேன். உண்மையிலே இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்களும் மும்பை போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தர்காவை போயிட்டு விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஹஜ் அலியை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து மொபைலில் எல்லா விஷயத்தையும் ஷூட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ மும்பையில் இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு காலையில் 9:45 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான். இந்த ஹஜ் அலி வந்து அரபிக்கடல் நடுவில் இருக்கிறதுனால திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்துட்டு ரொம்ப ஹை ஆகும், சம்டைம்ஸ் லோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டைமிங்கை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கான இடத்த வந்து பிளாங்கா விட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வரணும் அப்படின்னாலும் அந்த டைமிங் மட்டும் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரோஷா. பாய் பாய்.